E20 பத்தி நிதின் கட்கரி பார்லிமெண்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நேற்று கொடுத்திருக்காரு. அதாவது டிசம்பர் 11 கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி E20 ரொம்ப ரொம்ப நான் சிம்பிளா சொல்லிடுறேன். E20 என்ன? எத்தனால் 20. எத்தனால் 20% நம்ம பெட்ரோல மிக்ஸ் பண்றதா E20 அப்படின்னு சொல்றோம். எத்தனால்ல என்ன? மக்காச்சோளம் பிளஸ் கரும்பு. இது ஒரு பயோஃபியூல், அதாவது உயிரி எரிபொருள். இந்த திட்டத்தை மத்திய அமைச்சகம் 2014 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 1.5% எத்தனால் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2022ல 10% மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த டார்கெட் எத்தனால் 20% 2030ல வச்சிருக்காங்க. ஆனா இந்த டார்கெட்டை 2025 நம்ம அச்சீவ் பண்றோம்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் இருக்கு 1000 ml, அதுல 800 ml பெட்ரோல், 200 ml எத்தனால். இதுதான் E20 அப்படின்னு சொல்றோம். கவர்மெண்ட் இதுல பெனிஃபிட் இருக்குங்கிறாங்க. என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தோன்னா, ஏர் பொல்யூஷன் கம்மியாகுது, கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்றது கம்மியாகுது, விவசாயிகளுக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறாங்க. விவசாயிகளுக்கு இதுல என்ன பெனிஃபிட்? எத்தனால் மக்காச்சோளம் பிளஸ் கரும்பு இதாகுதா, சோ விவசாயிகள் விளைவிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு பணம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நாட்டுக்கு பெனிஃபிட் இருக்கு இதனால அப்படிங்கிறாங்க. நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம், சோ அதுக்கான இன்புட் டியூட்டிஸ் இப்ப ரொம்பவே குறைஞ்சிருச்சு நம்ம எத்தனால் யூஸ் பண்றங்காட்டி அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் சொல்ற கருத்து மைலேஜ் கம்மியா கிடைக்கும், இன்ஜின் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நிதின் கட்கரி இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2023 அதுக்கு முன்னாடி வாங்கின வண்டிகளுக்கு E10 கம்பேக்டபிளாவும், அதுக்கு பின்னாடி வாங்கின வண்டிகளுக்கு E20 கம்பேக்டபிளாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாகன உற்பத்தியாளர்கள் இருக்காங்க இல்லையா, வண்டி மேனுஃபேக்சர் பண்றவங்க, அவங்களுக்கு E20 மாடல் அப்படின்னா அந்த வண்டியில பிரைட்டான ஸ்டிக்கர் ஒட்டி அதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EBB திட்டம், அதாவது எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல், அந்த திட்டத்து மூலமா 736 லட்சம் மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறது குறைஞ்சிருக்கு. அது இல்லாம வெளிநாட்டுல இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறது குறைஞ்சங்காட்டி 1.40 லட்சம் கோடி நம்ம நாட்டுக்கு சேவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தினால நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்ல பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.